நான் ரஞ்சன். முதலாக இன்றைக்கு சமையல் காணொலி ஒன்றை செய்ய போகிறேன். வாருங்கள் பார்க்கலாம். அளவான தண்ணியை எடுத்து அடுப்பில் வைக்கவும். கொதிக்கும் வரை வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதித்து விட்டது. முதலாக அரிசி, ஊரரிசியை போடுவோம். கழுவி வைத்த அரிசி. இரண்டாவதாக மிரக்கறி, மரவள்ளிக்கிழங்கு, பிளாக்கொட்டை, பைத்தங்காய், இது சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் இதுக்குள்ள போடுவோம். போட்டு அவியும் மட்டும். இது அவியும் பிறகுதான் அதை நாங்கள் போடுவோம். மாங்காயை நாங்கள் இந்த மரக்கறியோடையே போட்டாலும் அதுக்கு பிறகு போட்டாலும் நன்றாக அவிகளுக்காக இப்பவே போட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த குத்தி வைத்த பச்சை மிளகாயை இதுக்குள்ள போட்டு அவிப்போம். ஏனென்றால் பிறகு எல்லாம் கூடைக்கு அவிகிற குறைவாக இருக்கும். அதுக்காண்டி முதலே போட்டு விடுவோம். இது ஒடியல் மாவை தண்ணி விட்டு ஒரு 70-80 கிராம் ஒடியல் மாவு எடுத்து தண்ணி விட்டு கலக்கி போட்டு வைத்து விடவும். இதை பிறகு அது இதை அளவாக கிண்டி விடவும். இது இறால் நன்றாக கிளீன் பண்ணி வச்சிருக்கு. இதை நாங்கள் முதல் போடுவோம். அடுத்ததாக மீனையும் போடுவோம். மீன் போட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் கணவாயை போட போறோம். கணவாயை போட்டாச்சு. அடுத்ததாக நண்டை போடுவோம். அடுத்ததாக கீரையையும் போடுவோம். இதை கிண்டி விடுவோம். அவியும் வரையும் கிண்டி போட்டு இப்ப நாங்கள் உப்பு போட போறோம். கடல் உப்பு, அளவான உப்பு, சுவைக்கேற்ற அளவான கடல் உப்பை போடுவோம். நான் ஒரு கரண்டி மஞ்சள் முதலே போட்டுவிட்டேன். இன்னும் ஒரு அரைக்கரண்டிய போடுவோம். ஒரு கரண்டி அரைக்கரண்டி போட்டா காணும். அடுத்ததாக அருவல் நொறுவல் மிளகாய், மிளகாய்த்தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி அளவான உங்களுக்கு அளவாக போடலாம். நான் இப்ப அரைக்கரண்டி, ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன், அதனால ஒரு அரைக்கரண்டி 3/4 கரண்டி அளவில் அளவான மஞ்சள் கலராக வர வேணும். என்னென்னு சொன்னால் கூழ் மஞ்சளும் சேர்த்தாத்தான் உடம்புல கருத்த துன்பங்களை கவர் பண்ணும். இதை நாங்கள் மூடிய போட்டு மூடி விடுவோம். ஒரு கொஞ்சத்துக்கு புள்ள அவியும் வரையும் மூடி விடுவோம். உள்ளி, மிளகு, சீரகம், நச்சீரகம் 3ஐயும் இடிச்சு போட்டு போடுவோம். உடம்புக்கு எல்லாம் சேர வேணும். உள்ளி, பாய் பிரச்சனைகள், அதுக்காகத்தான் இதை போடுறது. ஓகே, நாங்கள் இப்போ அவிஞ்சு கொண்டு பார்க்க போறோம். மாங்காய் அவிஞ்சிட்டு இந்த மாங்காயை எடுத்து நாங்கள் உடல்ல போடுவோம். மாங்காய் காணும். மாங்காயை நாங்கள் இந்த உடல்கால போட்டு நாடுவா மசிப்போம். ஏன்னா மாங்காய் பெற்ற மசிப்படாது, அதனால மசிப்போம். நாங்கள் இப்ப கூழுக்க இந்த மாங்காய் அரைச்ச மாங்காய் நாங்கள் ஒடியல் மாவை தண்ணிக்கு போட்டு வச்சு நாங்கள் இப்ப இந்த ஒடியல் மாவு கிடக்கிற இந்த மேலால் நிற்கிற கயத்தன்மையான தண்ணியை எடுத்து வெளியில ஊத்த போறோம். தண்ணி கயத்தண்ணி ஊத்தியாச்சு. இதை நாங்கள் இந்த கூழுக்கு சேர்ப்போம். இது போட்டு கிண்டி விட்டால் இந்த மாவை இது இந்த பனை மரத்துல இருந்து எடுக்கிறோமா, இது உடம்புக்கு நல்ல மாவு போட்டாச்சு. இது போட்டு உரியல் மாவு போடாட்டிக்கு
கூழ் இல்லை. இதுதான் ஒடியல் மா. இப்போ நாங்கள் ஒடியல் மாவை போட்டுட்டு 2-3 தரம் கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விடுவோம். ஓகே, மூடி போட்டு மூடியாக்கி ஒரு 5 நிமிஷத்தால இறக்கினால் கூழ் ரெடி. கூழ் அமைஞ்சிட்டது. நாங்கள் கூட கோப்பையில விடுவோம். கூழ் ரெடி, எல்லாம் ரெடி. ஆனா பனைவில் ஒன்று தான் இல்லை கிள்ளி குடிக்கிறதுக்கு. இருந்தாலும் அடுத்த முறை சொல்ல ஊருக்கு போனா பனைவிலோட வாரன் என்ஜாய் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் கூழ் குடிச்சு காட்ட போறேன். எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். வாவ், வெரி நைஸ். உழைப்பானவர்கள், உழைப்பு சாப்பிடுற குறைஞ்சாக்கள் தேங்காய் சப்பி சாப்பிட்டு இதை உங்களோட வீட்டில் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.